வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். தனியார் தொழிற்சாலையில் லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகாரில் வணிக வரித்துறையைச் சேர்ந்த 3 அதிகாரிகள் உட்பட 4 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே புதுச்சேரி அரசின் வணிக வரித்துறை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரியும் 2 அதிகாரிகள் பெண் ஆலோசகர்கள் மூலம் வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிற்சாலை நிர்வாகத்திடம் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் செல்போனில் பேசிய ஆடியோவை ஆதாரத்துடன் சிபிஐயிடம் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் நேற்று இரவு சென்னையில் இருந்து 3 கார்களில் வந்த சிபிஐ அதிகாரிகள் வணிக வரித்துறை அலுவலகத்தில் இரவு முதல் சோதனை நடத்தினர். இதில் 2 அதிகாரிகள் பெண் ஆலோசகர் மற்றும் தொழிற்சாலை உரிமையாளர் உட்பட 4 பேரையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து தனி இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் 4 பேரையும் மீண்டும் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு தற்போது அவர்களை சென்னைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். புதுச்சேரி வணிக வரித்துறையில் சிபிஐ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சாரம் பகுதியைச் சேர்ந்த ஆடிட்டர் ராதிகா, உதவி வணிக வரித்துறை அதிகாரிகள் ஆனந்தம், முருகானந்தம் மற்றும் தொழிற்சாலை உரிமையாளர் சோலைராஜ் ஆகிய 4 பேரையும் கைது செய்து அழைத்துச் சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது சிபிஐ சோதனை முடிவுக்கு வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வில்லியனூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் மேற்கு பகுதி எஸ்பி வம்சிதர் ரெட்டி தலைமையில் காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். வில்லியனூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அடிக்கடி காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இரவு மேற்கு பகுதி எஸ்பி வம்சிதர் ரெட்டி தலைமையில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் வேலு, குமார் உள்ளிட்ட காவல்துறையினர் சாமியார் தோப்பு பகுதியில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்பொழுது ரவுடிகள் வீடுகளில் உள்ளார்களா, எங்கே உள்ளனர், ஏதேனும் கத்தி, வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை செய்தனர். இதனையடுத்து வில்லியனூர் மார்க்கெட் 4 மாட வீதிகள் சாலையினை ஆக்கிரமித்து போக்குவரத்திற்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள கடைகள், விளம்பர பலகைகள் ஆகியவற்றை அகற்றினர். மேலும் சாலையோர வியாபாரிகளிடம் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையை ஆக்கிரமித்து கடை வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருமண பத்திரிகையில் பெயர் போடாததால் ஏற்பட்ட தகராறில் வாலிபரை கொலை செய்த 2 புதுச்சேரி நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி புதுநகரை சேர்ந்தவர் சுப்பராயன். இவரது மனைவி பிரிந்து தனியாக வசித்து வருகிறார். சுப்பராயன் தாய் மாமனான அதே பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தனுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அவரது திருமண பத்திரிகையில் சுப்பராயன் பெயர் மட்டும் அச்சிடப்பட்டிருந்தது. பிரிந்து சென்ற அவரது மனைவி பெயர் இடம்பெறவில்லை. இதுகுறித்து சுப்பராயன் கோவிந்தனிடம் கேட்டு தகராறு செய்தார். இந்த நிலையில் கோவிந்தன் மற்றும் அவரது நண்பர் அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணன் சேர்ந்து கடந்த 2012ஆம் ஆண்டு சுப்பராயனை கத்தியால் குத்தி கொலை செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி கூடுதல் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. கோவிந்தன் மற்றும் கண்ணன் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இருவருக்கும் ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து நீதிபதி இளவரசன் தீர்ப்பளித்தார். ஓடும் பேருந்தில் இருந்து தனியார் நிறுவன தொழிலாளி குதித்து காயமடைந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகூர் அடுத்துள்ள கரையாம்புத்தூர் அரசு குடியிருப்பைச் சேர்ந்தவர் விக்னேஸ்வரன். இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் விக்னேஸ்வரன் புதுச்சேரி செல்லும் தனியார் பேருந்தில் வேலைக்கு சென்றுள்ளார். பேருந்து கன்னியகோவில் சென்றபோது விக்னேஸ்வரன் வார்கால் ஓடை சந்திப்பில் பேருந்தை நிறுத்துமாறு நடத்துனரிடம் கூறியுள்ளார். அவர் பேருந்து நிறுத்தம் கிடையாது என பேருந்தை நிறுத்த மறுத்தார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது விக்னேஸ்வரன் வார்கால் ஓடை பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்தவில்லை என்றால் கீழே குதித்து விடுவேன் என மிரட்டியுள்ளார். பேருந்தில் இருந்த பயணிகள் அவரை சமாதானம் செய்துள்ளனர். இதனிடையே பேருந்து வார்கால் ஓடை சந்திப்பில் நிற்காமல் கடந்து சென்றபோது விக்னேஸ்வரன் பேருந்தில் இருந்து கீழே குதித்துள்ளார். இதில் காயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு கிருமாம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புத்தாண்டு அன்று சாலையில் சென்ற இளைஞர்களை மது போதையில் கத்தியால் வெட்டும் ரவுடியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலையம் எதிரே சுப்பையா நகர் 8வது குறுக்கு தெருவில் வசித்து வருபவர் கன்சிராம். இவர் புத்தாண்டு அன்று அதிகாலை 4 மணி அளவில் கன்சிராம் அவரது வீட்டின் அருகே மது போதையில் அவரது 3 நண்பர்களுடன் தெருவில் மது பாட்டில்களை வீசிக்கொண்டு அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியே சென்ற அதே தெருவைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி இளைஞர் நவீன் மீது கன்சிராம் மது போதையில் மது பாட்டில்களை வீசியுள்ளார். இச்சம்பவத்தை நேரில் கண்ட பெற்றோர்கள் மற்றும் தெருவாசிகள் தட்டி கேட்டுக் கொண்டிருந்த போது கன்சிராம் அவரது வீட்டில் மறைத்து வைத்திருந்த அரிவாளை கொண்டு பட்டதாரி இளைஞன் நவீன் தலையிலும் அவரது நண்பர் வினோத் கையிலும் வெட்டியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தபோது கன்சிராம் நண்பர்கள் 3 பேரும் தப்பி ஓடினர். கன்சிராமை மட்டும் பிடித்து கத்தியினை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கொடுத்த அழுத்தத்தின் பெயரில் கன்சிராம் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 2 நாட்கள் கழித்து ஸ்டேஷன் பெயிலில் அவரை வெளியே அனுப்பியுள்ளனர். மேலும் தப்பியோடிய 3 நபர்களை காவல்துறையினர் இதுவரை பிடிக்காதது ஏன் என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தில் உள்ள பூங்காளியம்மன் கோவில் உச்சியில் உள்ள கோவில் கலசத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி கீழே இறங்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் மர்ம நபரை பிடிக்க முயற்சித்த போது அவர் மேலிருந்து கீழே குதித்து தப்பிக்க முயற்சித்த போது கால்களில் அடிபட்டும் கோவில் கலசம் குத்தியும் காயமடைந்தார். இதனை அடுத்து மர்ம நபரை பிடித்த ஊர் மக்கள் திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் விசாரணையில் மர்ம நபர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்துள்ள பூவை தேடி பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பது தெரியவந்தது. பின்னர் காவல்துறையினர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முன்னதாக அவருக்கு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிரெஞ்சு கப்பலில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலன் காம்பாலின் தனிநபர் ஓவிய கண்காட்சி அலையன்ஸ் பிரான்சிஸ் அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த ஆரோவில்லில் வசிப்பவர் அலன் காம்பால். 76 வயது கொண்ட அலன் பிரெஞ்சு கப்பலின் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தனது 70 வயதில் ஓவியத்தின் மீது ஈர்ப்பு வந்து கடந்த 6 ஆண்டுகளாக 100க்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்துள்ளார். இவரது ஓவியங்களை கண்டு ஆச்சரியப்பட்ட நண்பர்களின் ஆலோசனைப்படி அலையன்ஸ் பிரான்சிஸ் கேலரியில் தனிநபர் ஓவிய கண்காட்சி வைத்துள்ளார். இதில் 25 ஓவியங்களை மட்டும் காட்சிப்படுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நீதியரசர் தாவீது அனுசாமி, 100 வயதை கடந்த காமாட்சி அம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆரோவில் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ஓவியங்களை பார்த்து புரிந்து கொண்டு அதன் பெயர்களை கண்டுபிடித்து சொல்வதும் கருத்து தெரிவிக்கும் பார்வையாளர்களுக்கும் சிறப்பு பரிசு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஹேக் செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தான முகநூல் பக்கங்கள் தொடர்பாக சைபர் கிரைம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தானம் ஆகியவற்றின் முகநூல் பக்கங்கள் கடந்த 2 நாட்களாக ஹேக் செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்த முகநூல் பக்கங்களை இயக்க முடியாத சூழல் இருந்து வந்துள்ளது. இந்த தகவலை அறிந்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உடனடியாக சைபர் கிரைம் காவல்துறையினரை தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளார். இதுபோலவே திருநள்ளாறு கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு புகாரை அளித்துள்ளார். புகாரை ஏற்றுக்கொண்ட சைபர் கிரைம் காவல்துறையினர் முகநூல் பக்கங்களை ஹேக் செய்தது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதோடு அந்த முகநூல் பக்கங்களை மீட்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கும் பொழுது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தான முகநூல் பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ளதால் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் இன்னும் ஓரிரு நாட்களில் முடக்கப்பட்ட முகநூல் பக்கங்கள் சரி செய்யப்படும் என தெரிவித்தார். காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாற்றில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் சனிக்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். அதேபோல் ஜனவரி 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி முடிந்து 3வது சனிக்கிழமை என்பதால் அதிகாலை முதலே ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக ஆலயத்தின் புனித தீர்த்தமான நலன் தீர்த்த குளத்தில் குளித்து தாங்கள் தோஷங்கள் நீங்க இறைவனை வேண்டி புனித நீராடிய பக்தர்கள் அங்குள்ள களி தீர்த்த விநாயகரை வழிபட்டு சிதறு தேங்காய் உடைத்து பின்னர் சனி பகவானை தரிசித்து வருகின்றனர்.
மேலும் சனிக்கிழமை என்பதால் அதிகாலையில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் நடைபெற்றது. சனி பகவானை தரிசனம் செய்ய பக்தர்கள் தொடர்ந்து எல் தீபம் ஏற்றி வழிபட்டு செல்கின்றனர். தன்னுயிர் பிரிந்தாலும் தேமுதிகவிற்கு புத்துயிர் அளித்துவிட்டு சென்றிருக்கிறார் விஜயகாந்த். இதனால் தேமுதிக தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் பரபரப்பு வளையத்திற்குள் வந்துள்ளது. விஜயகாந்த் மறைந்து இன்றுடன் 10 நாட்கள் ஆகிவிட்ட நிலையிலும் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு சாறை சாறையாக மக்கள் வந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளனர். மெரினாவில் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் கூட கடல் நீரில் கால் நனைத்து விளையாடி வந்தவர்கள் அப்படியே நினைவிடத்திற்கு வந்து செல்கின்றார்கள் என்று சொல்லலாம். ஆனால் விஜயகாந்த் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடம் சுற்றுலா தலம் கூட கிடையாது என்பதுதான் கவனிக்கத்தக்கது. ஆனால் அப்படி இருந்தும் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு செல்ல வேண்டும் என விரும்பி இதற்காகவே கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகம் வந்து செல்கின்றார்கள் மக்கள். இதனால் தேமுதிக தலைமை அலுவலகம் பகல் நேரங்களில் ஜேஜேவென கூட்டமாக காணப்படுகிறது. நீண்ட வருடங்களுக்கு பிறகு கட்சி புத்துயிர் பெற தொடங்கி இருக்கின்றது. மனச்சோர்வில் இருந்த தொண்டர்கள் எல்லாம் தற்பொழுது வீறு கொண்டு கட்சி பணிகளில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளனர். இதனை தேமுதிகவிற்கு கிடைத்த ஆக்சிஜனாக பார்க்கின்றார்கள் அரசியல் நோக்கர்கள். கட்சிக்கு உயிர் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார் விஜயகாந்த் என்கின்றார்கள். இதனால் கடந்த காலங்களில் எடுத்த குழப்பமான முடிவுகளைப் போல் இல்லாமல் வரும் காலங்களில் பிரேமலதா விஜயகாந்த் கட்சியின் வளர்ச்சி கருதி தொண்டர்களின் நலன் கருதி எடுக்க போகும் முடிவுகள் மிகுந்த முக்கியமானது. இதனிடையே விஜயகாந்த் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தில் தினமும் மதியம் சாப்பாடு வழங்கப்படுகிறது. இதனை 500க்கும் மேற்பட்டோர் சாப்பிட்டு வருகின்றனர். இதனால் தேமுதிக தலைமை அலுவலகம் பார்ப்பதற்கு பரபரப்பாக காணப்படுகிறது. விஜயகாந்தின் மகன்கள் தினமும் தனது தந்தை நினைவிடத்தில் வந்து செல்கின்றார்கள். கட்சியின் நிர்வாகிகளையும் சந்திக்கின்றார்கள். நடுவானில் விமானம் ஒன்று பறந்து கொண்டிருந்த போது அதன் கதவு அப்படியே பெயர்ந்து சென்ற அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது. பொதுவாக விமான போக்குவரத்து என்பது பாதுகாப்பான ஒன்றாகவே இருக்கின்றது. விமானங்களில் கடுமையான பாதுகாப்பு நெறிமுறைகள் இருப்பதால் அதில் விபத்துக்கள் நடைபெற வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இருப்பினும் அதையும் கூட தாண்டி சில நேரங்களில் விபத்துக்கள் நடைபெற வாய்ப்புள்ளன. இதற்கிடையே அப்படி ஒரு ஷாக் சம்பவம் தான் தற்போது நடைபெற்றுள்ளது. இந்த புத்தம் புதிய விமானம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம்தான் சர்டிபிகேட் பெற்றது. சில மாதங்களில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று கூறியுள்ள அதிகாரிகள் இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து இதுவரை தெளிவாக தெரியவில்லை என்றனர். போயிங் நிறுவனம் தரப்பில் இதுகுறித்து கூறுகையில், அலாஸ்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் இதுபோன்ற விபத்து நடைபெற்றுள்ளது தங்களுக்கு தெரியும் என்றும் தாங்கள் விமானம் குறித்து கூடுதல் தகவல்களை பெற முயன்று வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் போயிங் நிறுவனத்தின் தொழில்நுட்ப குழு விபத்து நடைபெற்ற இடத்திற்கு விரைந்துள்ளது என்றனர். 2024 T20 உலகக்கோப்பை தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கான விளம்பரத்தில் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா புகைப்படம் இடம்பெற்றிருக்கின்றது. T20 உலகக்கோப்பை அட்டவணை மற்றும் விளம்பரங்களை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டு வரும் நிலையில் அவர்கள் ஏன் பாண்டியாவை இந்திய அணியின் கேப்டனாக முடிவு செய்து விளம்பரத்தில் பயன்படுத்துகின்றார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இந்திய T20 அணியின் நிரந்தர கேப்டனாக ஹர்திக் பாண்டியா ஆகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் 2023 ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடரில் பாண்டியா காயமடைந்து கிரிக்கெட் ஆட முடியாத நிலையில் இருக்கின்றார். 2024 IPL தொடரில் அவர் முழு உடற்தகுதியுடன் ஆடினால் மட்டுமே T20 உலகக்கோப்பை தொடரில் இடம்பெற முடியும். இதனிடையே ரோஹித் சர்மா T20 உலகக்கோப்பையில் ஆட விரும்புவதாக அறிவித்துள்ளார். அவரே அணியின் கேப்டனாக செயல்படுவார் என கூறப்படுகிறது. இந்நிலையில் T20 உலகக்கோப்பையில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி குறித்த விளம்பரத்தில் பாகிஸ்தான் T20 அணி கேப்டன் ஷஹீன் அப்ரிடி ஒருபுறமும் ஹர்திக் பாண்டியா மறுபுறமும் இடம்பெற்றுள்ளனர். இதை பார்த்த ரசிகர்கள் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா இடம்பெற வேண்டிய இடத்தில் ஹர்திக் பாண்டியா இடம்பெற்றுள்ளார் என தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.
உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.